ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு JayaTV வழங்கும் கம கம சமையல். இன்றைக்கி கம கம சமையலில் நிறைய பேர் கல்யாணத்தில் சாப்பிட்ருப்பீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில். அதாவது இந்த மெது போண்டா சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த மெது போண்டா எப்படி பண்ணுறது பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தலாமா? கடலை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 1/2 கப்பு, வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2 நம்பர், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, சாப்டு ஜிஞ்சர் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, குக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? கடலை மாவு போட்டிருக்கேன். இப்போது அரிசி மாவு இதில் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இது எல்லாமே போடலாம். இதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் போடலாம், கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பச்சை கருவேப்பிலையை இப்படி கையிலே பிச்சு போடுங்க, இல்லை முழுசாகவும் போடலாம், ஒன்றும் தவறு இல்லை. இதுக்கப்புறம் உப்பு, இந்த உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்ட பிறகு மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர் அதிகமான மிளகாய் பவுடர் வேண்டாம். இந்த மெது போண்டாக்கு வந்து அந்த பவுடர் மசாலா அந்த ஃப்ளேவர் இருந்தால் மட்டுமே போதும். இந்த குக்கிங் சோடா, பெருங்காயம், நல்ல பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த இஞ்சி, நல்லா தாராளமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி ஊற்ற வேண்டாம், சரிங்களா? கொஞ்சமாக தண்ணி யூஸ் பண்ணுறேன். மாவு மிக்ஸ் பண்ணும்போது கெட்டியாக இருக்கணும், லூஸாக இருக்கக்கூடாது. அவ்வளோதான். மாவை இந்த மாதிரி நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், மாவு கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை அப்படியே உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ இந்த மாதிரி ரவுண்டாக பிடிக்கும் போது என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, நல்லா அழுத்தி அப்படி பிடிவிடாது. மெதுவாக அப்படி ஸ்லோவாக அப்படி பிடிச்சாதான் உங்களுக்கு ரவுண்டாக உங்களுக்கு கரெக்டாக வரும். அவ்வளோதான், ஈஸி. மெது போண்டா இப்படி தான் போடணும். அழுத்தி போட்டாலும் உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அது நல்லா சாஃப்ட்னஸ் வர்றதுக்கு. அதனால தான் மெது போண்டாவை இப்படி மெதுவாக அப்படி பிடிச்சி அப்படி போடணும், சரிங்களா? இப்போது ஆயில் வச்சு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மெது போண்டா இப்போ 1 by 1 நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கிறோம். நீங்கள் ஏற்கனவே பிடிச்சி வச்சும் போட ஆரம்பிக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை ஆன் த ஸ்பாட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி பீசஸ் போட்டு நீங்கள் போட ஆரம்பிக்கலாம். ஆனால் எண்ணெய் ரொம்ப சூடாகிடுச்சுன்னா கலர் மாற ஆரம்பிச்சிடும். அதனால் டக்குன்னு போட ஆரம்பிச்சிருங்க. ஓகே, இப்போ நம்மளோட போண்டா ரெடி ஆகிட்டு இருக்கு. போட்ட பிறகு நம்ம என்ன பண்ண கேட்டோன்னா, எப்போவுமே ஆயிலில் போட்ட பிறகு எண்ணெயில் நீங்கள் இப்படி ஜஸ்ட் லைட்டாக டர்ன் பண்ணி விடணும். அந்த எண்ணெயை சுற்றி விடும்போது என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த போண்டா ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிக்காது. ஸோ இதுதான் விஷயம். ஸோ அப்படி பண்ணும்போது ஈவனாக எல்லா சைடும் வந்து வெந்து வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். எஸ்பெஷலி வந்து வீட்டில் 1-2 பண்ணும்போது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதிகமான குவான்டிட்டி, பல்கான குவான்டிட்டி பண்ணுறீங்க, வீட்டில் யாரும் ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க, ஒரு 10 பேர் 5 பேர் வேண்டாம்னா, ஒரு பெரிய கடாயில் ஒரு 20 பீஸ் 30 பீஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதாவது வீட்டில் இந்த ஜாமுன் பண்ணுவோம்ல, குலோப் ஜாமுன், அந்த மாதிரி தான். ஸோ இப்போ நம்மளோட மெது போண்டா ரெடி ஆகிடுச்சு. அல்டிமேட்டான ஸ்டைலில் சூப்பராக வந்திருக்கு. ரெடியான போண்டாவை அப்படியே எடுத்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். நம்மளோட மெது போண்டா இன்றைக்கி ஆக்சுவலாக மெது போண்டானா என்னென்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம கம கம கிச்சனில் சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் பண்ணுற இந்த மெது போண்டா எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷப்தீனா. See you, bye, take care.